துரோகத்துக்கான நோபல் பரிசை யாருக்கு கொடுக்கலானா அதை அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கலான்னு சொன்ன டிடிவி தினகரன் இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் பங்காளி சண்டைங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறாரு. எதுக்காக இந்த மாற்றம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியில இப்போ அமமுக நுழைஞ்சிருக்கு. எப்படியாவது எல்லாரையும் வளைச்சி போட்டு என்டிஏ கூட்டணி தான் தமிழகத்துல கால் ஊன்றணும்னு பாஜக திட்டமிடுது. அதுக்காக என்னென்னமோ செக்லாம் வச்சு எல்லாருமே கூட்டணிக்குள்ள வளைச்சி போட்டுட்டு தான் வராங்கன்னே சொல்றாங்க. இப்போ அமமுகவும் அதிமுகவும் ஒன்றாகவே ஒரே கூட்டணியில இந்த தேர்தலை களம் காண போறாங்க. எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இப்ப ரெண்டு பேருமே ஒரே கூட்டணியில தேர்தலை சந்திக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் சிரிச்சுக்கிட்டே தினகரனை வரவேற்கிறாரு. என்னதான் இவங்க ரெண்டு பேரையும் வெளியில சிரிச்சுக்கிட்டு வரவேற்று கொண்டாலும் அவர்களுக்கான பிரச்சனைகள் முடிய போறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பாஜக தலைமை எப்படி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்னு நெட்டிசன்கள் கிண்டல் அடிச்சும் வராங்க. அது மட்டும் இல்லாம எப்படியாவது பலம் சேர்க்க வேண்டும்னு என்டிஏ கூட்டணி நினைச்சாலும் அது பலம் இல்லை, பலவீனமா தான் போகும். எப்படியும் தமிழகத்துல பாஜக கால் ஊன்ற போறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பலரும் சொல்லி வராங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட வைத்தியலிங்கம், அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் இப்ப திமுக போய் சேர்ந்திருக்கிறாரு. திமுக எப்பயுமே அதோட பலத்தை குறைச்சிக்காது, மேலும் மேலும் பலம் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.